ஹாய் கைஸ், ப்ளூசமிங் லவ்ங்கிற ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலில் போயிட்டு இருக்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 32ல் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நானியூனுங்கிற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே மக்களோட நிலமெல்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம யானோ மறைஞ்சு நின்று அங்கே நிலைமையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே சீலிங்கோட அரசரை தான் காட்டுறாங்க. டிவைன் கிளானஸ் அந்த டிசைர் இம்மோர்டாலிட்டி நீ அடையணும்னா நான் உன்னை முழுசா காலி பண்ணி அங்க இருக்கிற ஹெர்பல்ஸ் இங்க கொண்டு வந்தே ஆகணும். ஆனா ஏற்கனவே உன்னொரு ராஜ்யத்தை அட்டாக் பண்ண நான் ஆளுங்களை அனுப்பிட்டேனே. உனக்கு விருப்பம் இல்லைனா விடு, நான் வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறேன். இல்ல நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட்டு இருக்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவனோட பொண்ணு இப்ப அப்படியே அங்க வராங்க. அம்மா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்கள காப்பாத்த ரீசிங்கிற ஏதோ ஒண்ணு தேவைப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. ரீசி ரேரான மெடிசன்ஸை உருவாக்க தேவைப்படுற பொருள், அதெல்லாம் அவளுக்கு தர முடியாது, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள அப்படியே அனுப்பி வைக்க. நம்ம யான் அங்கே நின்றுட்டு இருக்கதையும் அவன் இப்போ நோட் பண்ணிடுறான். நம்ம ஆளு அங்கேருந்து எஸ்கேப் ஆக அவன் ஆளுங்க அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஆனா அவர் எப்படியோ அவனுங்க எல்லாரையும் சமாளிச்சு இப்ப திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே வந்துடுறாரு. நம்மால் சந்தேகப்பட்ட மாதிரி இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் டிவைன் கிளான் தான் காரணங்கிறதும் அவருக்கு இப்ப தெரிய வருது. சீக்கிரம் உதவி தேவைப்படுற எல்லா ராஜ்யத்துக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பி வைங்க. டிவைன் கிளானுக்கு சீக்கிரமாவே நம்ம ஒரு முடிவு கட்டியாகணுங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்ம நானோட அசிஸ்டன்ட் இம்மோர்டல் நம்ம பேலஸ் தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி கத்திட்டு இப்ப அப்படியே அவரை பார்க்க போறாரு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோமிங் என்ன முடிவு எடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம டிசைர் இம்மோர்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கேட்ட மாதிரி 3000 குழந்தைங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணா அவருக்கு இம்மோர்டாலிட்டி கிடைக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மால் அவரோட டிவைன் எடிக்ட வாங்கி அப்படியே உடைச்சு பறக்க விட்டுடுறாரு. என்ன தெரியும் தானே இப்படி பண்ணுவேன். போர் ஆரம்பிச்சுச்சுன்னா 3000 இல்ல லட்சக்கணக்கான பேர் சாவாங்க. இருந்தும் நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டியான்னு அவங்க கேட்க, நம்மாலும் இப்பலேருந்து டிவைன் கிளானை சேர்ந்த யாரை மோட்டல் வேலை பார்த்தாலும் அவங்கள கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்றாரு. அவங்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோமிங், நீ டிவைன் கிளானை அவமானப்படுத்திட்ட, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. சாகா வரத்துல கூட அவனுக்கு ஆசை இல்லை. இதுக்கு மேல அவனை என்ன சொல்லி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? அவங்களால நேரடியாகவும் அவரை கொல்ல முடியாது. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதும் அங்கிருந்த இக்னோரன்ஸ் இம்மோர்டல் அவ ப்ரொடக்ட் பண்ற மக்களை வச்சு அவனை அட்டாக் பண்ணா. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? சீலிங்கோட அரசர் ஏற்கனவே இம்மோர்டாலிட்டிக்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த மோட்டல்ஸ் மொத்த பெரியோ சோமிக்கு எதிராக திருப்பிடலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் தகவல் வருது. சீலிங் மற்ற ராஜ்யத்தோட கை கோர்த்து இப்ப நம்ம பேரரசியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்க கேபிட்டலுக்கும் நுழைஞ்சிருவாங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அவரோட ஜெனரல்ஸ் மொத்த பெரிய ஆள் தயாராக சொல்றாரு. இந்த வார் அவ்வளவு சாதனமா இருக்க போறது இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அவரை பார்க்க வராங்க. நம்ம சேர்ந்து சாப்பிடலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தியா இல்ல என்ன சாப்பிட வைக்கிறதுக்காகவா? அவங்களும் நீ மக்களை ப்ரொடக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ முதல் ஒண்ணு பாத்துக்கணும். அப்பதானே உன்னால உனக்கு பிடிச்சவங்களையும் ப்ரொடக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரிதான் சொல்றாரு. ஆமா, நீயே இந்த வார்ல கலந்துக்க போறத நான் கேள்விப்பட்டேன். அரசரே போற நேரடியா சந்திக்கிறான்னா நிலைமை கண்டிப்பா ரொம்பவே மோசமா தானே இருக்கணும். அவரும் இந்த வாட்டி நான் எதிர்க்க போறது மோட்டல்ஸ் மட்டும் இல்ல இம்மோட்டல்ஸையும் சேர்த்துதான் சொல்றாரு. ஆனா நீ கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியா சோகமா அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னாச்சு, எனக்குள்ள ஏன் நான் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை உணர்றேங்கிற மாதிரி அவங்க கேட்க, டக்குன்னு வானத்துல இருந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான லைட்னிங் அவங்கள அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஃபேட் குறுக்க வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே மயக்கமாக ஆனா அவங்கள அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிடுறாரு. அவங்க லவ்னா என்னன்னு அவர்கிட்ட கேட்டது. நம்ம ஹீரோவை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் அவர் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்க. நேரா செலஸ்டியலுக்கு தான் இப்ப ஒரு போற மாதிரி காட்டுறாங்க. ஹோட்டல் கிட்ட நம்ம ஹீரோயின் சார்பா ஆள் மன்னிப்பு கேட்கிறாரு. செலஸ்டியல் ஆர்டிஃபெக்ட்ஸோட விதிகள் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ மெமரிஸ் எதுவுமே அவகிட்ட இல்ல, அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டான். கண்டிப்பா சீக்கிரமாவே நான் அவளை இங்க திரும்ப கூட்டு வந்துருவாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஹோட்டேனும் இந்த தண்டர் ஸ்ட்ரைக் வெறும் வார்னிங் மட்டும் தான். அப்புறம் நம்ம ஃபேட் அவங்களுக்காக இந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட பேசுறாருன்னா உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு அவரு கேட்க, நம்ம ஃபேடு கண்டிப்பா இல்ல. அப்படியே கட் பண்ணா திரும்ப மோட்டல் வேல்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் இப்ப கண்முழிக்கிறாங்க. நீ வார்ல வேற சண்டை போடணும், உன் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை தேவையில்லாம என் மேல யூஸ் பண்ணாதான் அவங்க சொல்றாங்க. ஆனா மெடிசன்ஸ் எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அதை எடுத்து அப்படியே குடிச்சிடுறாங்க. பாத்தியா இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். அதுவும் இல்லாம லைட்னிங் என் மேல ஒன்னும் விழல, மாஸ்டர் வந்து என்ன ப்ரொடக்ட் பண்ணிட்டாருன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க அவரை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்கிறது நல்லாவே புரியுது. ஆளும் ஒரு சோல்ஜரோட பலமே அவங்களோட குடும்பம் தான். அவங்க இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருந்து
இருந்தாதான் அவங்களாலயும் அங்க தைரியமா சண்டை போட முடியும்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் நாளையில இருந்து நான் ஸ்வார்ட்மேன்ஷிப் கத்துக்க போறேன், அப்பதானே என்னாலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்மளும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவர் இல்லாம டைமே போக மாட்டேங்குது. நம்ம ஃபேட் கொடுத்த அந்த பெண்ணை வச்சுட்டு நம்ம ஹீரோவோட பேரையே எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அவரும் இப்ப அப்படியே அங்க வர நம்மால் போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொஞ்சம் கேண்டிஸை கொடுத்து இது தீர்றதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கேண்டி இப்ப கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அவங்க அதை கூட சாப்பிடாம அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேடு உனக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பேலஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவோட சீக்ரெட் ரூமுக்கு தான் அவங்க 2 பேரும் போறாங்க. நம்மளோட ரிசர்ச் மொத்தமா அங்க இருக்கு. சோமிங் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸோட பிறந்தது உண்மைதான், ஆனாலும் அவ ஒரு மோட்டல். டிவைன் கிளான் அவன் எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு டிவைன் ஆர்டிஃபெக்ட் அவனுக்கு தேவை. அந்த காயோஸ்பெல்லோட படத்தை எடுத்து அவர் அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாரு. அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த ஆர்டிஃபெக்ட் தான் காயோஸ்பெல், அது நீதான் ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோ அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தான் அவரு கூட வச்சிருக்கத சொல்லி ஆள் 1-2 பீட்டை போட்டு விட நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆளும் அவங்க உருவான கதையை பத்திலாம் அப்படியே அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 10,000 வருஷமா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை செலஸ்டியல் ஆர்டிஃபெக்ட்ஸுக்கு ஃபீலிங்ஸ் வரதுக்கு உரிமை கிடையாது. அவங்க ஏற்கனவே இதை பத்தி கேட்டது. ஆள் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வான் பண்ணது. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா உனக்கு ஆபத்தாயிடும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் இப்ப அப்படியே அவங்க கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின். ஆனா 10,000 வருஷம் நம்ம அங்க வாழ்ந்திருந்தாலும் அது எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் நிரந்தரமா அங்க வாழ்றதுனால மட்டும் எனக்கு என்ன கிடைச்சிட போகுது. சோமிங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க கூட நான் ஒரு ஹியூமனா வாழதான் ஆசைப்படுறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஃபேடுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக ஆள் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணிடுறாரு. டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை கட்டையப்படுத்தி கூட்டிட்டு போக முடியாது, நான் உனக்கு ஒரு பெட் தரேன்னு அவரு சொல்றாரு. இதுல நீ ஜெயிச்சிட்டீனா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹியூமனாவே வாழலாம். அதுவே நான் ஜெயிச்சிட்டா நீ என் கூட திரும்ப செலஸ்டியல் ரிலம் வரணும். நான் இதுக்கு ஒத்துக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. ஆளும் ஒரு பெர்ல அப்படியே கையில எடுக்கிறாரு. இந்த வார்ல சோமிங் கண்டிப்பா செத்துருவான், அதுதான் அவனோட விதி. ஆனா இதால அவனை காப்பாற்ற முடியும். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டீனா இந்த பெர்ல நான் உனக்கு தரேன் ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் எப்படி மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்களும் அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்க அவங்க இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே ஒரு கனவு மாதிரி வருது. டிவைன் கிளான்ல ஏற்பட்ட பிரச்சனை வானமே அதனால இடிஞ்சது. பெல் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணது. ஆனா அவங்க நிலைமை மோசமாயிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஃபேடு அவளை நிறுத்த சொல்லுங்க, நான் இந்த வேலையை பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ஹோட்டேன்னு உங்க 2 பேருக்கும் தனித்தனி கடமைகள் இருக்கு, அதுக்கான முடிவுகளை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஃபேடு அவர் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. விதியை மீறினா உனக்கு என்ன தண்டனை கிடைக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா ஆள் அதே மீறி நம்ம ஹீரோயினுக்கு அவரோட பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. வானமும் ஒரு வழியா சரியாயிடுது. அவங்களும் அப்படியே மயக்கமாய் கீழே விழ போக நம்ம ஃபேடும் இப்ப ஒரு பயங்கரமான லைட்னிங்க அப்படியே பனிஷ்மெண்டா வாங்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவரு திரும்ப அப்படியே அங்கிருந்து காணாம போக அவங்களும் டக்குன்னு முழிச்சிடுறாங்க. அப்படின்னா இதான் என்னோட உண்மையான வாழ்க்கையா, இல்ல இந்த பெல் தான் என்ன குழப்ப நினைக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி போட போறாங்க. ஆனா அதால மட்டும்தான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியும்னு அவரு சொல்லியிருப்பாரு. அவங்களும் அதை அப்படியே கையில வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம யான் பேலஸ்க்கு திரும்ப வர அரசரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம பெஸ்டான டாக்டர்ஸ் எல்லாரையும் தயார் பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு அப்படியே பதறிடுறாங்க. சோமிக்கு என்னாச்சு, நானும் உங்க கூட வரேன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நீ பேலஸ் விட்டு வெளியே வரக்கூடாது, இது அரசரோட உத்தரவுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவங்களும் யான் நீ அரசரை எவ்வளவு மதிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதையும் தாண்டி நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எனக்கு தெரியும். அவர் உயிரை என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நீ கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போக மாட்டியான்னு அவங்க கேட்க அவரும் வர வழி இல்லாம அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கேம்ப தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் சோமிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா ஆள் அவரை எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. அவங்களும் நீ என்ன சொல்றன்னு சொல்லி அதை கேட்டு சாக்காக பின்னாடிதான் நம்ம ஆளும் நின்னுட்டு இருக்காரு. அவங்களும் ஓடி போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன், ஆனா உன் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவரோட அசிஸ்டன்ட் அது எல்லாமே எங்களோட பிளான் தான் சொல்றாரு. ஃபார்ல நாங்க தோக்கடிக்கப்பட்டதா எதிரிங்களை நம்ப வைக்கிறதுக்காக அரசர் போட்டு திட்டம் தான் அது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்கள அட்டாக் பண்ணி இந்த போர்லயே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்கிட்ட கூட ஏன் சொல்லன்னு கேட்க இல்ல லஞ்ச் டைம் முடிகிற வரைக்கும் நாங்க இதை கண்டினியூ பண்ணலான்னு பேசியிருந்தோம். அவங்களும் கடுப்பாயிட்டு அவருக்கு ஒரு குத்து விட நம்மளும் வழியில அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. அவங்களும் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் பேலஸ்ல இருந்து நிறைய மெடிசன் கொண்டு வந்திருக்கேன், வா உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி அவர் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அவர் கேம்ப்குள்ள இருந்து சீலிங்கோட பிரின்சஸ் வரதை நமக்கு காட்டுறாங்க. நம்மளும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் முகமும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஃபேட் அப்பவே சொல்லியிருப்பாரு, நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஆனா ஹியூமன்ஸை நீ என்னைக்குமே நம்ப கூடாது, அவங்களோட எண்ணங்கள் மாறக்கூடிய ஒண்ணு, அவர் நாளைக்கே வேற ஒரு பொண்ணை
கூட லவ் பண்ணுவாங்கிற மாதிரி ஆள் சொல்ல இருந்தாலும் அவங்க அப்படியே அதை யோசிச்சுட்டே அவருக்கு மெடிசன்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அவர் உடம்புல அதே மாதிரியே நிறைய காயங்கள் இருக்கு. உனக்கு வலிக்குதான்னு கேட்க நான் சின்ன வயசுல இருந்து என் அப்பா கூட நிறைய ஃபாருக்கு போயிருக்கேன். ஆர்மி கேம்ப்ல தான் நான் வளர்ந்ததே. இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாதுன்னு அவரு சொல்றாரு. அவரோட ஆர்மர் எவ்வளவு ஹெவியா இருக்குங்கிறதே அவங்க இப்பதான் பாக்குறாங்க. பேலஸ்ல உன்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு வாரியன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம யான் ஃபீல் பண்ணி சீலிங்கோட பிரின்சஸ பாத்துட்டு இருக்கதை தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க வர என்ன பாத்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அவரும் சீலிங் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க பிரின்சஸ நம்ம அரசருக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. எனது பிரின்சஸ அன்பளிப்பா கொடுத்தாங்களா? ஆளும் அவங்கள அப்படியே ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஃபேட் நம்ம ஹீரோயினோட மனசை மாத்தினாரு. அவங்க திரும்ப செலஸ்டியரிலும் போனாங்களா? நம்மால் டிவைன் கிளானை தோக்கடிச்சாரங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.